டிசம்பர் 23 திகதி. இன்றைய தினத்தில் நம்முடைய தீர்மானம் எத்தனை உறுதியாக இருக்கிறது என்பதை நாம் கண்டு வாழ்கிற ஒரு நாளாக இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய செய்தி நம்மை சந்திக்கிறது. அவருடைய வார்த்தையின் ஞானம் எங்களை நிரப்புகிறது. நம்முடைய தீர்மானம் எப்படி இருக்கிறது? அடிக்கடி அசைந்து போகிறதா அல்லது உறுதியாக இருக்கிறதா? இந்த புதிய நாளிலும் உறுதியான தீர்மானம் உடையவர்களாக இந்த நாளை நாம் அனுபவிக்க வேண்டும். அந்த வாஞ்சியோடு அவரிடத்திலே இந்த நாளை வாங்கிக் கொள்வோமாக. இஸ்ரவேல் ஜாதியார் தமக்கென்று ஒரு தேசத்தை சுதந்திரிக்க வந்தபோது அவர்களுக்கு மத்தியிலே பலவிதமான வணக்கங்கள் இருந்தது. அவர்களுடைய பிதாக்கள் பல அந்நிய தெய்வங்களை வழிபட்டு அவைகளையும் கொண்டு வந்தவர்களாயிருந்தார்கள். அதே நேரத்தில் அவர்கள் வாழ்கிற சுற்றிலும் இருக்கிற தேசங்கள் அநேக விதமான தெய்வங்களை உருவாக்கி வித்தியாசமான பூஜைகளை செய்து பலவிதமான வழிபாட்டு முறைகளை, மனிதர்களை பலியிடுகிற முறைகளும் கூட இருந்தது. அப்படியான முறைகளிலே வாழ்கிறவர்கள் இருந்தார்கள். நிர்வாணமான ஆடல்கள், பாடல்கள், தெய்வத்துக்கு முன்பதாக செய்கின்ற தேசங்களும் கூட இருந்தது. இந்த வழிமுறைகளும் இருந்தது. ஆகவே இத்தனை வழிமுறைகளையும் அவர்கள் தூக்கி எறிந்து விட்டு உண்மையான தெய்வம், ஒரே ஒரு சிருஷ்டி தெய்வம், உருவாக்கின தெய்வத்தை மாத்திரம் நோக்கி பார்க்கும்படியாக அவர்களை கூட்டி வந்த மோசேயோடு கூட கூட்டி வந்த யோசுவா சொல்லுகிற ஒரு வசனத்தை நான் வாசித்து காண்பிக்கின்றேன். அந்த நாட்களிலே இதை அவர் ஆணித்தரமாக அவர்களுக்கு சொல்ல வேண்டியிருந்தது. அவர்கள் அதற்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறபடியினால் தான் இன்று அந்த தேசம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகவும் தெரிந்து கொள்ளப்பட்ட தேசமாகவும் இருக்கின்றது. யோசுவா புத்தகம் 24 அதிகாரம் 15 வசனம். கர்த்தரை சேவிக்கிறது, அதாவது ஒன்றான மெய்த்தேவனாகிய சிருஷ்டி தெய்வமாகிய அவரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாக கண்டால், பொருத்தமற்றதாக கண்டால், பின்னே யாரை சேவிப்பீர்கள், யாரை கும்பிட போறீங்க என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். திரும்பவும் வாசிக்கிறேன். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால், பின்னே யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? இது 2 கேள்வி. உங்கள் பெற்றார், ஐயா என்ற அப்பா அம்மா எல்லாம் கும்பிட்டு வந்த தெய்வம், குல தெய்வம், அதை நாம் விடுவதா? அதை சேவிக்க போவீர்களா? அல்லது உங்களை சுற்றிலும் இருந்து பல நாடுகளிலே பலவிதமான வணக்கங்களை வைத்திருக்கிறார்களே, அதை சேவிக்க போவீர்களா? உங்களுக்கு யார் உண்மையான தெய்வம் என்று தெரியும். இதில் எதை நீங்கள் வைத்துக் கொள்ளப் போகிறீர்கள் என்று அவர் கேட்கிறார். ஆகவே யோசுவா தன்னுடைய முடிவை சொன்னார். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். இன்றைக்கு நமக்கு நன்றாக தெரியும், நம்முடைய பெற்றார் எல்லாம் எத்தனையோ காரியங்களில் வணங்கி வந்தவர்கள் தான். அதே நேரத்தில் எம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் பலவிதமான காரியங்களை பின்பற்றி வாழ்கிறவர்களை காண்கிறோம் தான். ஆனால் நாம் யாரை சேவிக்கின்றோம்? இந்த காரியத்தில் நாம் உறுதியாக இருக்கின்றோமா? எல்லா படத்தோடையும் ஒரு படம், எல்லா சிலையோடையும் ஒரு சிலை, எல்லா அடையாளத்தோடையும் ஒரு அடையாளமாக வைத்து கொண்டு வாழ முடியாது. இப்படியான விக்கிரக வணக்கங்கள், அதாவது தெய்வம் என்ற பெயரிலே சொல்லப்படுகிற எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு எல்லாருக்கும் ஒவ்வொரு இடம் வைத்து எல்லாவற்றையும் 1000 ஒன்றாக சேர்த்து 1001 தெய்வமாக வணங்குகிற முறை தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு முறை. ஆண்டவர் அதை வெறுக்கிறார். ஒரே ஒரு தெய்வம் உண்டு. உங்களுக்கு ஒரு அப்பா இருக்கிறது, ஒரு அம்மா இருக்கிறது என்று சொன்னால், உங்களோட அப்பாட அண்ணா தம்பி எல்லாரும் அப்பாவா? உங்களோட ஒரே ஒரு அம்மா இருக்கிறேன்னு சொன்னால், உங்களோட அம்மாட அக்கா தங்கச்சி சகோதரர்கள் எல்லாரும் உங்களுக்கு அம்மாவாக முடியுமா? இல்லை. ஒரு மனிதனுக்கு ஒரு தகப்பன் ஒரு தாய் தான் இருக்க முடியும். ஏனென்றால் அவன் ஒரு வித்திலும் ஒரு விந்திலும் ஒரு முட்டையிலும் இருந்துதான் அவன் உருவாக்கப்படுகின்றான். அநேகர் வர முடியாது. ஆகவே உலகத்திலேயே நமக்கு இந்த அறிவு நன்றாக இருக்கிறது. பெற்று எடுத்த தகப்பன் தாய் ஒன்றுதான். ஆகவே நம்மை உருவாக்கின சிருஷ்டி தெய்வம் ஒரே ஒருவர் தான். அதற்கு மாறாக எத்தனை 1000 கொண்டு வந்து ஒருமிக்க வைத்து நாம் இது என்னை சிருஷ்டித்த தெய்வம், இது எல்லாமே அதற்கு சம பங்கு இருக்கிறது என்று சொல்லி கையெடுக்கும் போது அது அருவருப்பான காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்கிறது, இப்படியான வணக்கங்களை செய்கிறவர்கள் ஒருபோதும்
தன்னுடைய ராஜ்யத்துக்குள் கால் வைக்க முடியாது. அவர்கள் போக வேண்டிய இடம் நிச்சயமாக நரகம் என்று எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் சிலருக்கு இது மனநோவாக இருக்கலாம். ஆனால் நான் உண்மையை சொல்லுகிறேன். இப்படித்தான் தெய்வம் எழுதி தந்திருக்கின்றார். அது உண்மையிலும் உண்மை. ஒரே ஒரு தெய்வம் தான் உண்டு. அவருக்கு சமமாக எந்த ஒன்றும் இல்லை. எந்த ஒன்றையும் நாங்கள் உருவாக்கவும் முடியாது. யாராவது உருவாக்கி வைத்து நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாம் கும்பிட்டு வந்தார்கள் என்பதற்காக நாம் புத்தி தெளிந்தவர்களாய் வந்த பின்பும் அதை செய்து கொண்டிருந்தால் அதற்கு ஒரு சாட்டும் சொல்ல முடியாது. ஆகவே இன்னும் அதிக நாட்கள் நாம் உலகத்தில் இருக்க போகிறோமா? இல்லை. இன்னும் பல வருஷங்கள் நான் காத்திருக்கின்றது. இந்த வருஷங்களுக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையை முடிக்க முன்பதாக நாம் சரியான தீர்மானங்களில் உறுதிப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆகவே அருமையான தேவ ஜனமே, அவர் ஒருவரே தெய்வம். அவர் ஒருவருக்கு சமமாக ஒன்றும் கிடையாது. ஆகவே அறிந்த சத்தியத்தில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். நம்முடைய முற்பிதாக்கள் வணங்கினார்கள், என்னுடைய தாய் தகப்பன் வணங்கினார்கள் என்பதனாலோ, எனக்கு அடுத்தவர்கள் வணங்குகிறார்கள் அவர்கள் நன்மையை பெறுகிறார்கள் என்பதனாலோ அல்ல. நம்ம உருவாக்கின சிருஷ்டி தெய்வம் அவர் ஒருவர் தான். அவர் ஒருவருக்கு மாத்திரமே நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று, ஒன்றோடு ஒன்று என்று அடுக்கிக்கொண்டே தெய்வங்களை உருவாக்கி வைத்து வணங்குகிற முறைகள் தேவனுக்கு பிரியமில்லாத முறைகள் வேண்டாம். இந்த நாளின் கான்ஃபெஷனை வாசிக்கிறேன். என் சிந்தையில் நான் ஏற்கனவே தீர்மானம் எடுத்திருக்கிறேன். தினமும் கிறிஸ்து இயேசுவை பின்பற்றி அவரை சேவிப்பேன். தேவனை சேவிப்பவர்களே எனது நண்பர்கள். எவருமே எனக்கு விரோதிகள் அல்ல. இயேசுவின் அன்பினால் நான் யாவரையும் அன்பு கூற அவர் ஒரு அன்பை எனக்குள்ளே ஊற்றியிருக்கிறார். என் எதிர்காலத்துக்கு வேண்டிய துணையானாலும் நண்பர்களானாலும் இவர்களை தெரிந்து கொள்வதற்காக கர்த்தர் தாமே என்னை வழி நடத்துகிறார். என் வீட்டில் மகிழ்ச்சியும் நற்குணமும் சமாதானமும் செழிப்பும் காணப்படுகிறது. என் வீட்டுக்கு என் வாழ்க்கைக்கு தலைவர் என் ஆண்டவர். நாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாருமே தகப்பனே, இந்த வருஷம் முழுவதும் நாங்கள் இப்படி வார்த்தை ஒன்றாக கேட்டு வருகிறோம். இன்றைக்கு நல்லது நாளைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம் என்று பின்னுக்கு போடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் விசேஷமாக நான் ஜெபிக்கிறேன். இந்த நேரத்திலும் அவர் ஒருவரே தெய்வம். என்னை உருவாக்க அநேகர் இருக்க முடியாது. என்னை உருவாக்க பல தெய்வங்கள் ஒன்றாக வந்திருக்க முடியாது. அப்படி ஒன்றும் கிடையாது. என்னை உருவாக்கினவரே என் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். அவர் தான் யார் என்பதை காண்பிக்கும்படி இந்த பூமிக்கு வந்து அதை வெளிப்படுத்தி சென்றார். ஜீவனோடும் உயிர் தெழுந்தவராய் இருக்கின்றார். ஆகவே ஆண்டவரே, உடைய கிருபை உள்ள கரத்திலே உடைய பிள்ளைகள் தம்மை அர்ப்பணித்து உமக்கென்று வாழ்க்கையை கொடுத்து ஆண்டவரே அநேக காரியங்களால் மோசம் போகாதபடி இந்த நாட்களிலே தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு வாழ்க்கையை புத்தி உள்ளதான தீர்மானத்தில் உறுதியுள்ளதாக எடுத்து இனி வரப்போகிற நித்திய வாழ்வுக்குள்ளே கால் வைக்கும் போது நிச்சயத்தோடு வைக்கத்தக்கதாக, தேவனுடைய பிள்ளை நான் என்கிற உறுதியோடு வைக்கத்தக்கதாக அவருடைய எதிர்காலம் வெளிச்சமாயிருப்பதாக கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் அவர்களுக்கு ஒரு நல்ல நாள். இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கை மாத்திரம் என்கிற வாழ்க்கை இல்லை, இதற்கு பின்பாக காத்திருக்கிற நித்தியமான முடிவில்லாத வாழ்க்கை ஒன்று காத்திருக்கிறது. ஆகவே அதை விசுவாசித்து அதற்குள்ளே என்னுடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.